அப்படியே அந்த வாசித்த வசனத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை யார் வேணாலும் பைபிளை வாசிக்கலாம், ஆனால் சத்தமாக நீங்கள் வாசிக்கணும், சரியா? ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் எல்லாரும் பைபிளை வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், எல்லாரும் பைபிளை துருப்பணும், எல்லாரும் சத்தமாக படிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 13 கடைசியில் கை சூண்டி காட்டுவேன். நீங்கள் அந்த 5 பாயிண்டை 10 நிமிஷம் தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். 10 நிமிஷத்துலேயும் 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தருவேன். கடைசியில் கை நீட்டி காட்டுவேன், நீ அந்த 5 பாயிண்டை முன்னே வந்து சொல்லணும், சரியா? சரி, அதுக்கு கவனமாக கவனிங்க. கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். ஒரு வார்த்தை என்னோட வரணும் அப்படின்னு தீவிரமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் என்னோட பேசணும்னு ஆசை உள்ளவங்க மட்டும் கையை தட்டி ஏசப்பாக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தர் பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். வாசிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கு. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அந்த ஏசாவை கர்த்தர் வெறுத்தார், யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். அப்ப இந்த ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு பிள்ளைய வெறுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன், ஒரு தப்பை பார்த்து தான் வெறுக்கிறீங்க. ஒரு பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பார்த்து தான் அந்த பிள்ளையை நேசிக்கிறீங்க, ரைட்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஒரு 5 பாயிண்ட 10 நிமிஷத்துல நம்ம தியானித்து ஜெபத்துக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அழகாய் நமக்கு சொல்லி தருகிறது, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்திலும் வாசிக்கலாம். கர்த்தர் வெறுத்தா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இருக்கிற யாரையும் கர்த்தர் வெறுக்கக்கூடாது, பிரசங்கிக்கிற என்ன கர்த்தர் வெறுக்கக்கூடாது, கேட்கிற உங்களை கர்த்தர் வெறுக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை, ஏசாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கர்த்தர் வெறுத்தார்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மல்கியா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனங்களை அழகாய் நோட் பண்ணி காட்டி தருகிறார். வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? எஸ். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகள் பாழும். அவனை வெறுத்ததுனால அந்த ஏசாவுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். போதும், கவனிச்சிடுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை வெறுத்தார்னா அவன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. மலைகள் பாழாய் போகிறது, அந்த அவன் வாழ்க்கை வனாந்தரத்தில் உள்ள சர்ப்பங்களுடைய தாவுகளாய் மாறி போகிறது. கவனிக்கணுமே. உங்களே ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் ஒரு மனுஷனை வெறுக்கிறார்னா அவனுடைய வாழ்க்கை பாழாய் முடிந்து விடும், அவனுடைய வாழ்க்கை பாழான மண்மேடாக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்போலாம் வெறுத்தாரோ அப்போலாம் அவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அது பாழாக போகப்பட்டது, சிறையிருப்புக்கு நேராய் போகப்பட்டது. சிறையிருப்புக்கு மட்டும் கிடையாது, அடிமைத்தனத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவங்க எப்போ மனம் திரும்புகிறாங்களோ அதுவரையிலும் அடிமைத்தனத்துக்கு மேல அடிமைத்தனத்துக்குள்ளாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணுமே, யாருடைய வாழ்க்கை இன்னைக்கு பாழாய் போக கூடாது, யாரையும் கர்த்தர் வெறுக்க கூடாதுன்னு உங்க மேல கர்த்தர் நேசித்ததுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லி தருகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனங்கள்ல கர்த்தர் ஏசாவை வெறுத்ததுனால அவன் மலைகள் பாழாய் போனது, அவனுடைய நிலங்கள், அவனுடைய சுதந்திரம் வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாய் மாறி போனது. கவனிக்கணுமே, எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது எபிரேயருக்கு எழுதும் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அழகாய் சொல்லி தருகிறார் ஒரு வார்த்தை. அவன் பிற்பாடு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்த பிறகு அப்போ உணர்கிறான், ஐயோ கர்த்தர் என்ன வெறுத்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி பாழாய் போய் கொண்டு இருக்கிறது.
அவன் உணர்ந்து பிற்பாடு வாசிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிற்பாடு ஏசா இனி நான் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆமென். இன்னும் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். லிசன். ஆனா இன்னைக்கு வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை நாட்களை தந்திருக்கிறதுனால இப்ப நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா வெறுத்த நம்மை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நல்ல ஒரு கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால சில தப்புகளை நம்ம செய்யும் போது, மனம் திரும்பும் போது, கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் திரும்ப நம்மை அந்த பாழானதை மாற்றி ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு 10 நிமிஷம் நம்ம தியானிக்க போகிறது என்னன்னா, ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறதற்கு அவன் என்ன ரீசன் அவன்கிட்ட இருந்தது, அவன் என்ன தப்பு செய்தான், அதை 5 பாயிண்டை சுருக்கமா நான் தியானிக்கலாம், வாசிக்கலாம். அப்படியே ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம் கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். போதும், அலட்சியம். நம்பர் 1 பாயிண்ட். கர்த்தர் அவனை வெறுக்கிறதற்கு காரணம் என்ன? அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நோட் த பாயிண்ட். கர்த்தர் ஏசாவை வெறுக்க ரீசன் அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். கவனிக்கணுமே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை கர்த்தர் வெறுக்கிறதுக்கு ரீசன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணா கர்த்தர் நம்மை வெறுப்பார். சேஷ்ட புத்திர பாகமாகிய ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம அலட்சியம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை வெறுப்பார். ஆராதனை நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், உபவாச நாட்களை உங்களை தந்திருக்கிறார். அலட்சியம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடாது. திருவிருந்து ஆராதனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அலட்சியம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடாது. நாமவே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெறுப்பை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாமவே சில ஆசீர்வாத தடைக்கு நாமவே காரணமா இருக்கிறோம். இன்னைக்கு பாஸ்டர் பிரேயர்ல சொன்னது மாதிரி இந்த பிரசங்கத்தை பாதி பாயிண்ட் அவங்க அழகா அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க, மீதியை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். கவனிங்க. திருவிருந்து ஆராதனை சர்ச்சில் வச்சிருக்கிறாருன்னா அலட்சியம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆவியானவர் இன்னைக்கு எச்சரிக்கிற சபையோடு கூட உபவாச ஆராதனையை சர்ச்சில் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அலட்சியம் பண்ணி வீட்டில் இருக்காதீங்க. நீங்க அலட்சியம் பண்ணி வீட்டில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வெறுத்துருவாரு. கர்த்தர் வெறுத்தார்னா உங்கள் மலைகள் பாழாய் போயிடும். கவனிக்கணுமே. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிப்பாக நம்மை நேசிக்கிறதுனால், கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சித்து போதிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால் நம்ம தப்பை இன்னைக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். நம்ம சர்ச்சில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் கர்த்தர் வச்சிருக்கிறாரா? வீட்டில் இருக்கிறீங்களா? இருதயத்தை கடினப்படுத்தி வீட்டில் இருக்காதீங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆராதனை வச்சிருக்கிறாரா? திங்கள் பிரேயரை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? இருதயத்தை கடினப்படுத்தி அந்த நேரத்தை அலட்சியம் பண்ணி வீட்டில் இருக்காதீங்க. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவங்க சத்தமாய் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனம். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே, சத்தமா வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அது பட்டணத்தின் இரைச்சல. சபையில் ஒரு விசேஷ கூட்டம் வச்சிருக்கு, திருவிருந்து ஆராதனை இருக்குது, இந்த உபவாச ஆராதனை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முடக்க கூடாதுன்னு ஒரு இரைச்சலின் சத்தம் சபையில கேட்குது. கேட்டாலும் அலட்சியம் பண்ணி அடுத்த வாரம் போலாமே, எல்லா ஞாயிறும் போகணுன்னு இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை போனா போதுமே, ஒரு நாள் மட்டும் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தட்டா? இந்த கிளாக் இருக்கு பார்த்தீங்களா? கிளாக்கு ஓடாத்த கிளாக்கை பார்த்துறீங்களா? ஓடாத்த கிளாக்கை பார்த்துறீங்க? அது கரெக்டாக மணி காட்டும், 2 நேரம் மணி காட்டும். இப்போ 12 மணிக்கு அது ஓடாமல் இருக்கணும் வைங்க, எப்போல்லாம் டைம் காட்டும்? மத்தியானம் 12 மணி காட்டும். அடுத்து நடுராத்திரி 12 மணி காட்டும்.
அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க ஓடாத கிளாக்கு, செல் இல்லைன்னு அர்த்தம், சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, அதனால ஓடாத கிளாக்கா இந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. அதை ரிப்பேரை சரி பண்ணக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளால கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நமக்குள்ளால ஜீவன் இருந்துனா, நமக்குள்ளால சார்ஜ் இருந்துனா, நம்ம ஒரு உயிர் உள்ள கிறிஸ்தவங்களா இருந்தோம்னா எப்போ ஓடிட்டு இருக்கோம். சர்ச்சில் என்னென்ன கூட்டங்களை வச்சிருக்கிறாரோ எல்லா கூட்டத்தையும் அலட்சியம் பண்ணாம வரணும். அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் சொல்றோம், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒழுங்கா நான் கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இது? இன்னைக்கு கர்த்தர் அழகா தப்ப சொல்லி தராரு. சபையில் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா எப்படி தான் உங்களுக்கு பிரயாணம் போக மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் மிஸ் பண்ணாலே இருதயம் அவ்வளோ ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ அடிக்குது. அவ்வளோ ஆராதனை முடிகிறது வரையிலும் ஐயோ போக முடியலையே, போக முடியலையே, போக முடியலையே அப்படின்னு துடுன்னு துடிக்குது. எப்படி தான் உங்கள் இருதயம் அதுக்கு சம்மதிக்கணும் உள்ளது தெரியல. கவனிக்கணுமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு ஒரு பிரயாணம் வந்தால் கூட, ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்தால் கூட ஆராதனை முடிச்சிட்டு போகணும். இல்லையா? இதாண்டா சாக்குன்னு ஓடி போயிடாதீங்க. கர்த்தரை அலட்சியம் பண்ணுறீங்க, கர்த்தரை அலட்சியம் பண்ண. அந்த வசனம் அழகாய் சொல்லுது. அந்த இடத்துல காட்டு கழுதையை குறித்து சொல்லி இருக்குது. காட்டு கழுதை என்ன செய்யுமான்னா, அந்த வசனம் அழகாய் ஒருக்க கூட வாசிங்க. பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணும். சபையில் நீ இப்படி செபி, இப்படி இரு, அப்படி இரு அப்படின்னு சொல்லும்போது அதை அலட்சியம் பண்ணும். ஆமாம், இப்படி இருந்தால் தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா, எல்லா கூட்டத்துக்கும் போனால் தான் ஜெபத்தை கேட்பாரா, அலட்சியம் பண்ணும். அடுத்து அதே காட்டுக்களை இன்னொரு விஷயம் செய்யும். சொல்லுங்க, ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை. பாஸ்டர் இங்கே இருந்து சொல்லுவார், 3 நாள் உபவாச ஜெபம் இருக்குது, திருவிருந்து இருக்குது, திருவிருந்து ஆராதனையில் பாஸ்டர் நினச்சிட்டே இருப்பார், இன்னைக்கு எல்லா மக்களும் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு. திருவிருந்து ஆராதனை நடத்தும் கண்ணு திறந்து பார்த்தா ஆமாம் எல்லாருமே இருப்பாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அலட்சியம் பண்ணாதீங்க. நம்முடைய அலட்சியம் நம்ம குடும்பம் பாழாகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. போன திங்கட்கிழமை நாங்கள் ஒரு வசனத்தை தியானித்தோம், வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நானே கதையை உங்களுக்கு சொல்லித்தாரேன், கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வராங்க. வந்து அவங்க யோர்தானை கடக்குறாங்க. யோர்தானின் கரைக்கு வராங்க. நல்லா கவனிச்சிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்படும் போது எகிப்தில் இருந்த ஆண் மக்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாங்க. வழியில் பிறந்தவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. நல்லா கவனிச்சிடுங்க. அப்படியே அவங்க யோர்தானை கடந்தாச்சு. கடந்து கரையில் வந்ததும் கில்கால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கில்கால்னு ஒரு இடம், அந்த வசனம் ஆர்லோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதுக்கு தான் கில்கால்னு சொல்லிட்டு யோசுவா பேர் போடுறான். லிசன், அந்த இடத்துல வந்தோன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த வழியில் பிறந்தவங்களுக்கு விருத்த சேதனம் இல்லை, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணு. அப்போ எல்லா ஜனங்களுக்கும் இந்த யோசுவா விருத்த சேதனம் பண்ணுறாரு. நல்லா கவனிச்சிடுங்க. அடுத்த நாள் 14ஆம் தேதி அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். கவனிச்சிடுங்க, பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரித்த மறுநாள் இந்த கானான் தேசத்தினுடைய தானியங்களை, புளிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். புசித்த மறுநாள் மன்னா பெய்வது நின்று போனது. ஓகே, அந்த சாப்டர் தான் அங்கே இருக்கு. நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம யோர்தானை கடந்து வந்துட்டோம், நம்ம பிள்ளைகள் இன்னும் யோர்தானை கடக்கலை. எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் பிள்ளை யோர்தானை கடக்கணும்? நான் யோர்தானை கடந்துட்டேன், யோர்தானை கடந்து வந்துட்டேன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ ஏசப்பா வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் என் பிள்ளை ஞானஸ்தான சத்தியம் தெரிஞ்சும் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த, ஜஸ்ட் கர்த்தருக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலைன்னா நம்ம எதை தான் சாதிக்க போகிறோம் அப்படின்னு தெரியும். ஒரு பெரிய ஒரு உபத்திர காலத்துக்குள்ளால போகிறோம். இதே மாதிரி இனி என்னைக்கு சபை கூடி ஆராதிக்க முடியுமா தெரியாது. எப்போ சபையை புட்டுவாங்க தெரியாது. எப்போ நம்முடைய கைகளில் இருக்கிற பைபிள் எல்லாம் எடுத்து போடப்பட போகிறது தெரியாது. எப்போ நெட்டில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய சுவிசேஷங்கள் லாக் பண்ணப்பட போகிறது தெரிய சீக்கிரமாக அந்த நாட்கள் வரப்போகிறது. நம்ம யோர்தானை கடந்துட்டோம். அன்னைக்கு பாஸ்டர் இருக்க மாட்டார் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு, இன்னைக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க. நம்ம அழகா அந்த யோர்தானை கடந்து வந்துட்டோம். நம்ம பிள்ளைகள் இன்னும் கடக்கல. இன்னைக்கு அழகா ஆவியானவர் ஜெபத்தில் அழகா நம்மோடு கூட பேசினார். நம்ம பிள்ளைகள், நம்ம ஜெபம் மாறணும், நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய விஷயத்தில் முன்னேறணும்னு ஆசை வரணும்.
சரி, அப்படியே கடந்துட்டோம். அடுத்து என்ன செய்தாங்க? அப்போ நம்ம உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், விருத்த சேதனம் பண்ணினவங்க தான் எங்க இருக்கணும்? பஸ்காவில் இருக்கணும். சாயங்கால வேளையில பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்காவை ஆசரிச்சாதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது மறுநாள். அப்படித்தானே இருக்கு அந்த வசனம். மறுநாள் அந்த தேசத்தினுடைய நன்மையை அவர்கள் புசித்தார்கள். அப்போ நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம திருவிருந்து ஆராதனையில இருக்கலைன்னா ஏதோ ஒரு நன்மையை தடை பண்றோம். நீங்க பஸ்காவை ஆசரிக்கலைன்னா அந்த தேசத்தின் நன்மையை நீங்க புசிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, திருவிருந்து ஆராதனை அட்டெண்ட் பண்ணாதவன கர்த்தர் கடைசி நாள்ல. அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தது கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதினார். கிறுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மன்னா பெய்கிறது நின்று போனது. என்னைக்கும் இந்த பிரசங்கத்தை இப்படியே கேட்டுட்டு அப்படியே போறது, இப்படியே கேட்டுட்டு இப்படியே போறது. நோ, கொஞ்சம் வளரணும். ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனை நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் நீங்க வளருகிறீங்க. அப்போ அதுக்கு தடை பண்றது யாரு? சாத்தான் தடை பண்ணுவான். நீ எடுக்காத. சரி, அந்த சாப்டர் முடிஞ்சு பாருங்க. அப்படியே யோசுவா நிக்கிறான், சேனையுடைய அதிபதி உருவின பட்டயத்தோட நிக்கிறான். கடைசி வசனத்துல வாசிப்பீங்க. அப்போ நீங்க ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, பரிசுத்தம் இல்லாம திருவிருந்தில் அட்டெண்ட் பண்ணா கர்த்தர் உருவின பட்டயத்தோட நின்றது. யோசுவான்ல மோசையா இருந்தாலும் கர்த்தர் உருவின பட்டயத்தோட நிற்பார். புரியுதுல? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை போன மாசம் உங்களை திருவிருந்து ஆராதனை எடுக்க விடாம தடை பண்ணது யாரு? சாத்தா இல்ல, நீங்க தான். அல்லேலியா. நிறைய பேர் சாத்தனை மேல பழி போடுவேன்னு நினைச்சீங்கனோ, நம்ம தான் அலட்சியம் பண்ணி திருவிருந்து ஆராதனையில இருக்கல. இனி எப்பெல்லாம் திருவிருந்து இருக்குதோ, நான் ஒரு திருவிருந்து ஆராதனை முடக்க மாட்டேன் உள்ளவங்க மட்டும் விசுவாசத்தோட கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்னெல்லாம் இறைச்சலின் சத்தம் சபையில கேட்குதோ நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். அந்த காட்டு கழுதையை குறித்து அழகா சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதை நடத்துகிறவனை என்ன செய்யுமா? அது மதிக்கிறது இல்லை, அவனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை. நம்ம மதிக்கணும். இந்த காட்டு கழுதையா இருந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில், அது யோபு அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தேவனதுக்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது செட்டை விரித்து 16வது வசனத்தை படிங்க. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால அது பட்ட வருத்தம் விருதா. அடுத்து 18வது வசனம். அது தன் செட்டைகளை விரித்து எழும்பும் போது குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். கவனிக்கணுமே. இந்த இடத்துல தீக்குருவியை குறிச்சு சொல்லி இருக்குது. தீக்குருவி என்ன செய்யுமானா, அது செட்டையை உரிச்சு அப்படியே எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். கவனிக்கணுமே. சிலர் அப்படிதான். எப்போ கர்த்தரை அலட்சியம் பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி செட்டையை விரிச்சு எழும்பும்போ, சில உயர்வுகள் அவங்க வாழ்க்கையில வரும்போ அப்படியே கர்த்தரையும் சபையும் அலட்சியம் பண்ணுவாங்க. அது வரையிலும் சபையில் அப்படி கீழ்ப்படிவாங்க, எல்லா கூட்டங்களுக்கு வருவாங்க, அவ்வளோ நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. எப்போ அவங்க செட்டையை விரிச்சு எழும்புவாங்களோ, இந்த குருவிய மாதிரி செட்டையை விரிச்சு எழும்புவாங்களோ, அப்போ குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணுவாங்க. கவனிக்கணுமே. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ உயர்வுகளை தந்தாலும், எவ்வளோ மேன்மைகளை தந்தாலும், ஒரு காலம் கர்த்தர் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்து இருக்கிற மேய்ப்பனை அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிற சபையை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா அவங்க மேலெல்லாம் இப்படி நல்ல தீக்காயமா இருக்கும், ரொம்ப தீக்காயமா இருக்கும். ஒரே ஒரு பையன், அவங்க அப்பா இல்லை, இந்த பையனை அவங்க செல்லமாக வளர்த்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 5th 6th ஸ்டாண்டர்டில் அவன் படிக்கும்போது ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருந்தனால அந்த அம்மா ஸ்கூலில் இந்த புரோக்கர்ஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண வேண்டி ஸ்கூல்லேருந்து சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ இந்த அம்மா அந்த ஸ்கூலுக்கு போனாங்களாம். போனப்போ கூட உள்ள பையன்மாரெல்லாம் அந்த அலங்கோலமாக அவங்க தீக்காயத்தில் வெந்து வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு, உங்கள் அம்மா ஏன்டா இப்படி ஐயாத இருக்குது, எங்கள் அம்மாவை பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொன்னதும், இவன் அம்மாவை பார்க்குறான், அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. இருந்ததும் வீட்டில் வந்தோன்னா அவங்க அம்மாட்ட ஒரே சண்டை. இனிமே என் ஸ்கூலில் நீ வந்தேன் வை,
அன்னைக்கு தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன். நீ என்ன ஸ்கூலுக்கு வந்தேன்னா நான் வீட்டை விட்டே ஓடிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை மிரட்ட ஆரம்பித்தேன். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம். இவன் எங்கே போனாலும் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டான். இவங்களுக்கு அழகு இல்லாததுனால எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டான். எங்கேயுமே இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டான். இங்கே யாராவது உங்கள் அம்மா யாருன்னு கேட்டால் கூட இவன் சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த தீ காயத்தை கண்டு அலங்கோலமாக அவங்க இருக்கிறத பார்த்து அவன் யார்ட்டையும் சொல்லியும் கொடுக்க மாட்டான், கூட்டிகிட்டும் போக மாட்டான். நாட்கள் உருண்டோடினது. ஒரு நாள் இவன் சென்னைக்கு போனால் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார், நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார். அம்மாட்ட பேசுறதில்ல, அம்மாட்ட எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆசை, எப்போ மகனை குறித்து ரொம்ப ஒரே ஒரு மகன் செல்லமாக வளர்த்தாங்க, அப்பா இல்லை. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இவ்வளோ ஆளாக்குனாங்க. இந்த அம்மாவுக்கு எப்போ அவன் மகனை பார்க்கணுன்னு ஆசை. ஒரு நாள் எப்படியோ அட்ரஸ் எடுத்து அவன் வீட்டுக்கு தேடி போனாங்க. போனால் அவங்க அம்மா ஒய்ஃப் வெளியே வந்து பார்த்து சொன்னாங்க, ஏதோ ஒரு பிச்சைக்காரங்க யாரோ வந்திருக்கு, அவளுக்கு தெரியாது, வந்திருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு. பார்த்தா அம்மா, இங்கேயும் என்னை கேவலப்படுத்த வந்துட்டியா அப்படின்னு அவ்வளோ திட்டுன்னு அவங்க அம்மாவை திட்டினான். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ வேதனை. அப்படியே பஸ் பிடிச்சி ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. எப்படியா மகனை ஒருக்கா பார்த்தனே அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அவங்க ஊருக்கு வந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்ச நாளில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதும் அவனுக்கு யார் டெலகிராம் அடித்தாங்கன்னு தெரியாது. அடக்காராதனைக்கு அவன் வந்து சேர்ந்தான். சேர்ந்தப்போ தான் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ள அவங்க சொன்னாங்களா, டேய் நீ எல்லாம் இந்த இவங்களுக்கு போய் ஒரு மகனாக ஆண்டவர் ஒன்றை கொடுத்துருக்குறாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு. ஏன் ஆண்டி நீங்கள் என்னை பார்த்து அப்படி சொல்கிறீங்க? எனக்கு நிறைய நல்ல அழகான மனைவியை தந்திருக்கிறாரு, நல்ல சேலரி எனக்கு தந்திருக்கிறாரு, ஏன் என்ன பார்த்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு. ஏய் உனக்காக அதை ஜீவனை கொடுத்ததே அந்த அம்மா தான்டா. ஒரு நாள் குடிசை வீட்டில் நீங்கள் இருக்கும்போது, இப்போ தான் நல்ல வீடை உனக்கு தந்திருக்கிறார், குடிசை வீட்டில் நீ இருக்கும்போது ஒரு நாள் அம்மா கஞ்சிக்கு அடுப்பில் வச்சுட்டு அவங்க தண்ணிக்கு போயிட்டு உள்ளே வரும்போது அந்த அப்படியே அது தீ பற்றி எரிஞ்சுது. எல்லாரும் தீயை எப்படி அடைக்கிறதுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க தவிர உள்ளே நீ தொட்டிலில் கிடந்துட்டு, சேலையில் தொட்டிலில் கெட்டி விட்டுருந்தாங்க. ஒன்றை காப்பாற்றணும் ஒரு ஆளுக்கு மனசில் கூட வரல. இந்த அம்மா தான் அந்த தீயையும் பொறுப்படுத்த, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உள்ள பிள்ளை கருகி சாகிறத நான் பார்க்கக்கூடாதுன்னு அந்த தீயையும் பொருட்படுத்தாம நான் உள்ள போய் அந்த அம்மா தான் ஒன்றை வெளியே கொண்டு வந்தாடா. அதனால தான் இந்த தீக்காயங்கள் அவளுக்கு மேலே ஃபுல்லும் எரிஞ்சுடா. அதனால உனக்கு மேலே ஒரு தீக்காயம் படாம, உன் அழகு கூட கொஞ்சம் குறையாம உன்னை பாதுகாத்தா இல்லையா? அந்த அம்மாவை நீ இவ்வளோ இதாக தூக்கி எரிஞ்சிட்டே, உன் மனவேதனையினால தான் கடைசியில் அந்த தாய் இறந்தா அப்படின்னு சொன்னாலாம். கதறி அழுதான். நோ யூஸ். ஏசா அதுக்கு பிறகு அழுதான், புரண்டான், கண்ணீர் விட்டான். மனம் மாறுதல் அவன் காணலை. கவனிக்கணுமே. உங்களுக்கு அவர் சபை பாடுபட்டுட்டு இருக்குது. ஒரு ஊழியக்காண்ட இருதயம் உங்களுக்காய் துடிச்சிட்டு இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. எத்தனை உயர்வுகள் வந்தாலும் இந்த சபையை விட்டு நீங்கள் போகக்கூடாது. எத்தனை மேன்மைகளை கற்றுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்காக திறப்புல நின்ன ஊழியக்காரன் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து உங்கள் அழுதுட்டு இருந்தீங்க. ஒரு நேரம் கஷ்டப்பட்டு ஆகாரத்துக்கு கூட ஒரு வீடு இல்லாமல் நீங்கள் இறந்தப்போ உங்களுக்காக உபவாசித்து ஜெபித்த ஊழியக்காரன் நீங்கள் மறக்கக்கூடாது. சிலர் ஷெட்டை அடித்து எழும்பும் போது குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனை அலட்சியம் பண்ணுறாங்க. கர்த்தர் வெறுப்பார். அவங்க அழுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நீதி உள்ள தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு காலத்தில் அவங்க கஷ்டப்படும் போது இந்த சபையில நிலைச்சிருந்தாங்களே, உபதேசத்தை அப்படியே கேட்டாங்களே, இன்னைக்கு செட்டை விடிச்சு எழும்பும் போது அலட்சியம் பண்றாங்களே. செட்டை விரிச்சு எழும்பும் போது சில உயர்வுகள் வரும்போது அலட்சியம். அது கவனிச்சுட்டே இருக்கிறார். கர்த்தருடைய சாபத்துக்கு யாரு காரணமாய் போயிடக்கூடாது. ஒரு மனுஷன் கர்த்தரை அசட்டம் பண்ணும்போது, கர்த்தர் நாட்டின சபையை அலட்சியம் பண்ணும்போது, கர்த்தர் உருவாக்கின நல்ல ஒரு ஸ்தானாதிபதியை அலட்சியம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை வெறுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் வெறுத்தால் நம் மலைகள் பாழாய் போயிடும். கவனிக்கணும். தீக்குருவி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கூட அழகாய் சொல்லி இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு குறித்து அதுக்கு ஒரு கவலை இல்லாததுனால அது நல்ல பிள்ளையா வரணுமே, நல்ல ஜபிக்கணுமே, பைபிள் வாசிக்கணுமே, ஞானஸ்தானம் எடுக்கணுமேன்னு அதுக்கு ஆசை இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அது அலட்சியம் பண்ணிட்டு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது கர்த்தர் வெறுப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.
கர்த்தருடைய ஒருபோதும் நீங்க செட்டைகளை விரிச்சு எழும்புவீங்க. கர்த்தர் நிச்சயம், எனக்கு நல்லாவே தெரியும், சபை மக்களை கர்த்தர் நல்லா வைப்பாரு. உங்க பிள்ளைகளை நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதுலயும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. ஒரு காலம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க. பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க. ஜெபத்துல கர்த்தர் சொன்னது மாதிரி பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்க. இந்த தீக்குருவிய மாதிரி பிள்ளைகளுக்கு மேல கவலை இல்லாம இருங்க. ஆவிக்குரிய விஷயங்களை முதன்மைப்படுத்துங்க. கர்த்தரை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமாண்டவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை வானத்துக்கு நேராவி. ஏசப்பா, அந்த காட்டு கழுதையை போல அந்த தீக்குருவிய மாதிரி நான் கர்த்தரை அலட்சியம் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்திலும் ஆராதனைக்குரிய காரியங்கள் நான் ஷட்டை விரிச்சு எழும்பும் போது நான் கர்த்தரை விரும்புகிறவங்க மட்டும் முழு கையை தூக்கி, ஆண்டவரே என்ன உயர்வுகளை நீங்க எனக்கு தந்தாலும் நான் உன்னுடைய பிள்ளைகளோ சபையை அலட்சியம் பண்ணக்கூடாது, சபை ஆராதனை அலட்சியம் பண்ணக்கூடாது, நடத்துகிற மேய்ப்பனை அலட்சியம் பண்ண விரும்புகிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் கையை தட்டி, ஏசப்பான கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கர்த்தரை வெறுக்கிற அளவு நான் அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா ஷகானாபா. வாயின் சத்தம் உயரட்டும். நல்ல கையை தட்டி. நீங்க இதுவரையிலும் அலட்சியம் பண்ணல, ஆராதனைகளை முடக்கல, ஊழியக்காண்ட வார்த்தையை அலட்சியம் பண்ணல. கர்த்தர் இன்னும் நிலைநிற்க கிருபை செய்வார். நல்ல கையை தட்டி, இயேசுவே இயேசுவே கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. ஞானஸ்நான ஆராதனை, அட திருவிருந்து ஆராதனை, உபவாச ஆராதனை, திங்கள் பிரேயர் நான் அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா. அலட்சியம் பண்ணி பிரயாணம் போக கூடாதப்பா. நான் அலட்சியம் பண்ணுனா நீங்க என்ன வெறுத்துருவீங்கப்பா. உம்முடைய வெறுப்புக்கு நான் காரணமாய் மாறி போக கூடாது ஆண்டவரே. இயேசுவே கிருபை தாரு, கிருபை தாரும், கிருபை தாரும். குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவன் அலட்சியம் பண்ணாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்ம தந்ததற்கு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அவரை வெறுக்க அந்த ஏசு அப்படி என்ன பண்ணா அப்படின்னு வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறதற்கு காரணம் என்ன? சத்தமா அலட்சியம் பண்ணினா. அலட்சியம் பண்ண இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறது. ஆராதனைகளை அலட்சியம் பண்ணக்கூடாது, நடத்துகிற சபையை ஊழியக்காரங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 31, 32, 33 அந்த வசனங்கள்லாம் வாசிப்போம். 33 மட்டும் வாசிங்க சத்தமா. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நம்பர் 2, சேஷ்டபுத்திர பாகத்தை ஆவிக்குரிய விஷயங்களை விற்று போட்டான். முதல்ல சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். நம்பர் 2, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். நம்ம வாழ்க்கையில அந்த விற்று போடுகிற ஒரு அனுபவம் இருக்கவே கூடாது. ஆமாண்டவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக, சிவப்பான பைட்டங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். விற்று போட்டதும் அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னா, கொஞ்சம் அப்பவும் கூட எக்ஸ்ட்ரா கூட கொடுத்தான். அப்பமும் கொஞ்சம் பைட்டம் கூழையும் அவனுக்கு கொடுத்தான். கவனிக்கணுமே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏசப்பா விற்று போடுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற யாரு எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்துல நான் ஆவிக்குரிய சர்ச்சில் தான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும். எந்த இடத்துலையும் கர்த்தரை மறுதளிக்கப்படாது, எந்த இடத்துல கர்த்தரை விற்று போடக்கூடாது. நான் பேருக்கு தாங்க அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தைரியமாக எத்தனை பேருக்கு அந்த தில் இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த இடத்துல விற்று போட வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சிடுங்க. நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. போதும், சத்தியத்தை விற்க கூடாது, கர்த்தரை விற்க கூடாது, சத்திய வசனத்தை எங்கே விற்க கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் துருபதேசம். எங்க பாருங்க துருபதேசங்கள். களைகள் வந்து சீக்கிரமா வளர்ந்துரும். மணிகளை விடவும் களைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துரும். இன்னைக்கு துருபதேசங்கள் களைகளா எங்க பார்த்தா? ஸ்கூல்ல போன பிள்ளைகள்கிட்ட கேட்குற கேள்விகளை பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த பிள்ளைகளுக்கு மேலே ஒரு அக்கறை வச்சு தான் 3 மணிலேருந்து 4 மணி வரை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, நம்ம ஆலோசனை கொடுக்கணும்னு ஒரு வாஞ்சியை கர்த்தர் உருவாக்குனதுனால இந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர் கவனிச்சிடுங்க. 3 மணிலேருந்து 4 மணி வரை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைங்க. நிச்சயமாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிப்பார். நல்ல ஒரு பரிசுத்த தலைமுறையாக வளருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த பிள்ளைகளை 3 மணி ஜெபத்துக்கு அனுப்பி வைங்க. நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், அனுப்பி மட்டும் வைங்க பிள்ளைகளை.
அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 2வது வசனம். சத்தமா வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 2வது வசனம். அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு. அடுத்த வசனம் 37வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஒரு கவுடைய எல்லாரும் சேர்ந்து படிச்சிரோம் அந்த வசனத்தை. வாசிக்கலாம், வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள். அந்த வசனத்தை ஒருக்கா கூட படிங்க பார்க்கலாம். கர்த்தரை நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கவனிச்சிடுங்க. கர்த்தர் நாட்டில் சபையில நிலைச்சிருங்க. நிலைச்சிருந்து இங்க கொடுக்குற சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ளுங்க. அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷமா தான் ஒரு அல்லேலியா சொல்லுங்களா. ஏன்னா யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, நீ ஏசாயாவின் புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிக்கு உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்கள். ஆமா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிக்கு தான் அங்க வாசல்கள் திறக்கும். நம்ம சபையில் இயேசுவா கிருபையினால் அப்படி யாரும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் கொடுக்குற உபதேசம் நமக்கு போதும். நமக்கு தந்த நல்ல ஒரு மேய்ப்பன் போதும். ஆமாண்டவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமாம், யோசேப்ப சகோதரமாரெல்லாம் சேர்ந்து விற்று போட்டது மாதிரி சத்தியத்தை விற்கக்கூடாது. எந்த இடத்துல சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கணும். ஆமாண்டவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். 2வது, தேவ பக்தியாகிய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடக்கூடாது. ஒன்று, சத்தியத்தை விற்க விடாது. 2வது, சேஷ்ட புத்திர பாகமான தேவ பக்தியை விற்று போடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் அப்படியே செட்டை விரிச்சு எலும்பும் கொஞ்சம் மேன்மைகள் வரும்போ அப்படியே அவங்க பேச்சு மாறும், ஸ்டைல் மாறும், அப்படியே என்ன சொல்கிறது, கர்த்தரையே விற்று போடுறாங்க. நம்ம ஒரு கால தேவ பக்தியை விற்று போடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்கிற தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. நம்ம தேவ பக்தி நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். தேவ பக்தியானது நாளுக்கு நாள் வைராக்கியம் அடையணும். இந்த ரெண்டும் செய்யணும். தேவ பக்தி நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். தேவ பக்தி நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ஆமாம், வைராக்கியம் அடையணும். எதுலேயும் வைராக்கியமாக இருக்கிறாங்க. சித்தால அவள்கிட்ட பேச மாட்டேன், ஆன புண்ணு நிறைய விஷயங்கள வைராக்கியம் பாராட்டு. ஏன் தேவ பக்தியில் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரல? தேவ பக்தியில் நாளுக்கு நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். கர்த்தரை பற்றி உள்ள ஒரு பக்தியில் நாளுக்கு நாள் நமக்கு வைராக்கியம் வந்துன்னா, நீங்கள் யாரும் கர்த்தரை அலட்சியம் பண்ணலை, யாரும் கர்த்தரை விற்று போடலை. கர்த்தர் யாரையும் வெறுக்கவே மாட்டார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? வாசிங்க. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் திருப்படும். பைபிள் கையில் கத்த தந்துடும். உங்கள் பைபிளில் இருக்கான்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். உங்க பக்தி எப்படிப்பட்டதுன்னு எப்போ அறியலாம் தெரியுமா? இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நெகோவை அது ஒரு சிலைக்கு முன்னால் கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டுட்டு சொன்னாங்க, இதை நீ என்ன செய், வணங்கு. அப்போ நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பக்தியே தெரியும். அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? கர்த்தர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காமல் போனாலும் அவங்களுக்குள்ள அந்த பக்தியில் உள்ள வைராக்கியத்தை பார்த்தீங்களா? தானியேலை பாருங்க, சிங்க கெபியே வந்தாலும் அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், இதே போல தான் நமக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு இருக்கிற தேவ பக்திக்கு அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் ஆபகுக்கில் வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. ஆபகுக்கின் புஸ்தகம் 3:17 வாசித்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நம்ம கர்த்தருக்குள்ளால உங்களுக்கு இருக்கிற பயபக்தியை எப்போ செக் பண்ண முடியும்னா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், எல்லாம் இழக்கிற ஒரு சூழ்நிலை வரும், வியாதி வருகிற சூழ்நிலை வரும். அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற பயபக்தியை அறிய முடியும்.
அல்லேலியா. ஒரு காலம் பயபக்தியை விட்டு போடக்கூடாது. ஆமான்லவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை விட்டு போடக்கூடாது. கையை தூக்கி ஏசப்பா ரெண்டையும் சத்தியத்தை நான் விட்டு போடக்கூடாது ஆண்டவரே சொல்லுங்க. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த சத்தியத்தை நான் விட்டு போடக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், எனக்குள்ளால் நீங்கள் வைத்திருக்கிற இந்த பக்தி வைராக்கியத்தை நான் விட்டு போடக்கூடாது. தலைமுறைக்கு கடத்துறவளா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி. சரி, மூணாவது, 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். மூணாவது, கர்த்தர் அந்த ஏசாவை வெறுக்க காரணம் என்ன? நம்பர் 1 என்ன ரீசன் சொல்லித்தாங்க? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டார். நம்பர் 3 வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம் சத்தமா. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது கவனிக்கணுமே, நோட் த பாயிண்ட். அவங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அல்ல, அவர்கள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். போதும், அவ்வளவுமே போதும். சரி, நம்பர் 3 பாயிண்ட். அவனை கர்த்தர் வெறுக்கிறதுக்கு ரீசன், அவன் வன சஞ்சாரியா இருந்தான். இங்கே உபவாச ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் எங்கேயோ வன சஞ்சாரியாக இருக்கக்கூடாது. ஆதியாகமத்தில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 22, 24 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பெற்றான். அப்படி இருக்கா? சரியா? அப்போ அவன் 300 வருஷம் குமாரலையும் பெற்றான், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை, கல்யாணம் பண்ணா பிள்ளைகளெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தேவனோட சஞ்சரிக்க முடியாது. நான் சொல்லுவேன், நல்ல கர்த்தரோட சஞ்சரிக்கணும்னா கல்யாணம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் பெற்று அந்த கஷ்ட நேரத்தில் தேவனோட சஞ்சரிக்க முடியும். அல்லேலியா. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு பிள்ளை கஷ்டம் உண்டா, மாமி கஷ்டம் உண்டா, எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம தான் தேவனோட சஞ்சரிக்கிறவங்க. ஒரு அல்லேலியா. சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, அப்போ அந்த நல்ல நோட் த பாயிண்ட். அந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய மகன் மெத்துசலா 969 வருஷம். பைபிள்ல அதிக வருஷம் உயிரோட இருந்தது இந்த மெத்துசலா. அவ்வளோ வருஷம் கர்த்தர் அவனை உயிரோட வைத்தார். அப்போ நம்ம தேவனோட சஞ்சரித்தோம்னா நம்ம தலைமுறைகளுக்கு கர்த்தர் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்குவார். எவ்வளோ கையை தட்டி ஒரு அல்லேலியா சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம எவ்வளோ தூரம் கர்த்தரோட சஞ்சரிக்கிறோமோ அவ்வளோ நம்ம தலைமுறைக்கு கர்த்தர் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்குவார். அடுத்த அதிகாரத்துக்கு வாங்கலாம். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி அந்த வசனம் இருக்கா? வாசிங்க. நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். கவனிக்கணுமே, நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தா முழு குடும்பமும் காக்கப்பட்டது. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, அப்ப நம்ம எவ்வளவுத்துக்கு வன சஞ்சாரியா இல்லாம வன சஞ்சாரியா இருந்தா கர்த்தர் வெறுத்துருவாரு. கர்த்தரோட சஞ்சரித்தோம்னா கர்த்தர் நம்ம நேசிப்பாரு. நம்ம கர்த்தரோட சஞ்சரிச்சோம்னா நம்ம தலைமுறைக்கு ஆயுசு வருஷங்கள் அதிகமாக்குறாரு. நம்ம தேவனோட சஞ்சரிச்சோம்னா அப்படியே நம்ம முழு குடும்பம் காக்கப்படுது. உங்க புருஷன் ரட்சிக்கப்படலை, காக்கப்படுறது நீங்க சஞ்சரிச்சுட்டே இருக்கிறதுனால. நீங்க கர்த்தரோட இருக்கிறதுனால உங்க குடும்பம் காக்கப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்து நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, யாக்கோபு தேவனோட சஞ்சரிக்கிறான். அப்படியே 12 பிள்ளைகளை கோத்திர பிதாக்களா கர்த்தர் உயர்த்துறார். அப்போ நம்ம எவ்வளோத்துக்கு தேவனோட சஞ்சரிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரி, அப்போ தேவனோட சஞ்சரிக்கிற நம்ம எப்படி அறிய முடியும்? வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இன்னும் பைபிளில் ஒருத்தி ரூத் 1:1 படிச்சிங்கன்னா, ஒருத்தி நல்ல கர்த்தரோட சஞ்சரித்துட்டு இருந்தா. பெத்லகேமில் அப்போக்கு தாழ்ச்சி வந்தது நேரம் எங்கே போய் சஞ்சரிச்சா? எங்க வனத்துக்கு போயிட்டா. வனத்துக்கு போய் அங்க போய் சஞ்சரிச்சா. அதனால பைபிள் சொல்லுது, ஒரு வீட்டில் எத்தனை விதவைகள் இருந்தாங்க? 3
விதவைகள் இருந்தாங்க. இதே மாதிரி நம்ம வனத்துக்கு போனோம்னா கர்த்தர் வெறுத்துருவாரு. இதே போல உள்ள சூழ்நிலை வரும். அதே நம்ம தேவனோட சஞ்சரித்துட்டோம்னா தலைமுறைக்கு ஆயுசின் வருஷங்களை அதிகமாக்குறாரு, குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளை முற்பிதாக்களை போல அழகாய் கர்த்தர் கனமணி மேன்மைப்படுத்துற. வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே இந்த வசனத்தை படிக்கலாம். எல்லாரும் வாசித்து முடிக்க போறோம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். சத்தமா வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா மொத்தமா வாசிங்க. சத்திய வேதம் வாயில இருக்கும். தேவனோட சஞ்சரிக்கிறவனுக்கு வாயில என்ன இருக்கும்? சாபம் இருக்காது. ஆமா, ஏதோ ஒரு வார்த்தை வராது, அடுத்தவங்களை விழத்தள்ளுகிற வார்த்தை இருக்காது. வாயில என்ன இருக்கும்? சத்திய வசனம். வசனம் வசனம் வாயில இருக்கும். நெக்ஸ்ட், உதடுகள்ல அநியாயம் இருக்காது. அநேகரை அக்கிரமத்தினின்று அப்போ நீங்க எல்லாம் தேவனோட சஞ்சரிக்கிறீங்கன்னா அக்கிரமக்காரங்களை தேவனுடைய பிள்ளைகளா மாற்றுவீங்க. உங்க வாயில என்ன இருக்கும்? சத்திய வசனம் இருக்கும். உங்க உதடுகள்ல என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது. நீங்க தேவனோட சஞ்சரிக்கிறவங்கன்னா அக்கிரமத்துல இருக்கிறவங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருவீங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்து இங்க ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷத்துல நான் இத்தனை பேரை சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல நான் ரட்சிக்கப்பட்டதுல இது ஒரு 5 பேரை நான் சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தர் நம்ம எல்லாம் தேவனோட சஞ்சரிக்கிறவங்க. நம்ம யார்ட்டையுமே பேச மாட்டீங்களா? யார்ட்டையுமே உங்க போனை எடுத்து பாருங்க, எத்தனை பேர்ட்ட பேசுறீங்க. என்னை விட உங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும். சரி, நிறைய நம்பர்ஸ் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோட சஞ்சரிக்கிறவங்க வாயில என்ன இருக்கும்? மறக்கப்படாதுன்னு அடுத்த வாரம் நான் கேட்பேன். வாயில என்ன இருக்கும்? ஓகே. அவங்க உதடுல என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது. அடுத்து அவங்க என்ன செய்வாங்க? அநேகர் அக்கிரமத்துக்கு நேராக திருப்புவார்களா? அக்கிரமத்தினின்று திருப்புவாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த விஷயம் இருந்தால் தான் நம்ம தேவனோட சஞ்சரிக்கிறோம். வாசித்து முடிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் போதும் 4வது ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவன் தாமதித்து கொண்டிருந்தான். அதான் பிரேயர்ல ஆவியானவர் அழகாய் பேசினாரு. தாமதிக்க யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் அவன் வசனம் சொல்லுதான், அவன் வேட்டையில வல்லவனா இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையே வனத்துல தான். தேவனோட சஞ்சரிக்கிறதெல்லாம் கிடையாது, வனத்துல தான் அவன் வாழ்க்கையே. ஆனா அவன் கொடுக்கலாமே, அப்பாக்கு போலாமே. இந்த தாமதிக்க கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரு. எப்போ உங்க பிள்ளைய கூப்பிடுறீங்க, மக்களை இங்கே வா, உடனே வர பிள்ளைய நீங்க நேசிப்பீங்களா? 5 மணிக்கு தாண்டி வர பிள்ளைய நேசிப்பீங்களா? உடனே வர பிள்ளைய அழகா சொல்றீங்க, நல்ல நேசிப்போம். அதை போலதான் ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்றான்னா உடனே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை நேசிப்பார். கையை தட்டி அந்த ஏசப்பாவுக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நிறைய பகுதி. யாத்திராமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, காணிக்கை செலுத்த தாமதிக்க கூடாது. நோட் பண்ணி வச்சிருங்க, வீட்டில் போய் வாசிங்க. யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லு, காணிக்கை செலுத்த தாமதிக்க கூடாது. உபாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 5:14 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பொருத்தனை செலுத்திட்டு பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்த காணிக்கை செலுத்ததுக்கு தாமதிக்க கூடாது. கர்த்தர் ஒரு 10 ரூபாய் அவங்க கையில தந்துட்டு 1 ரூபாய் ஏசப்பா கேட்கிறாரு, செலுத்த தாமதிக்க கூடாது. கர்த்தர் உங்க கையில 1000 ரூபாய் தந்துட்டு 100 ரூபாய் கேட்கிறாரு. உங்கள்ட்ட தராம கர்த்தர் கேட்கல, தந்துட்டு கேட்கிறாரு, நான் உனக்கு தந்ததுல 1 ரூபாய் தான். நீங்க கொடுக்கும்போ, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, நீங்க அதெல்லாம் பெற்றோர் உங்க பிள்ளைகள் வேலை செஞ்சு அப்படியே உங்க கையில கொண்டு வந்து தாராங்க. தந்துட்டு உங்க பிள்ளைகள், அம்மா பைக்கு பெட்ரோல் போட 10 ரூபா தாங்கம்மா அப்படின்னு கேட்டால் எப்படி கொடுப்பீங்க? சந்தோஷம். அந்த மாதிரி தான் ஏசப்பா தந்துட்டு நமக்கு பலனை தந்தாரு, பாதுகாப்பை தந்தார், கையின் பிரயாசம் தந்துட்டு மக்களை எனக்குள்ள பங்கு எனக்கு தான்னு கேட்கிறார். சந்தோஷமா அது மாதிரி கொடுக்குமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
கண்டிப்பா அதுக்குள்ள பிரதிபலனை அடுத்த மாசத்துல கர்த்தர் நமக்கு தருவார். சரி, அப்ப பொருத்தனை பண்ணிட்டு நம்ம செலுத்த தாமதிக்கும் போது கர்த்தர் நம்மளை வெறுக்கிறார். இன்னும் பைபிள் ஒரு வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிக்கல, இந்த வசனத்தை மட்டும் எல்லாரும் படிக்கணும். சங்கீதம் 119 சங்கீதம் 119 சங்கீதம் 60 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 60. கற்பனைகளை கைக்கொள்ள தாமதிக்க கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16 வாசிங்க. ஞானஸ்தான சத்தியத்துக்கு தாமதிக்க கூடாது. லிசன், கவனிங்க. ஒரு கால கற்பனைக்கு கை கொள்ள தாமதிக்க கூடாது. நாளைக்கு எடுக்கலாம், அடுத்த நாள் எடுக்கலாம், அடுத்த நாள் கிடைக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. மனுஷ வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்றாரா, உடனே கீழ்ப்படி, தாமதிக்க கூடாது. நம்ம தாமதித்தோன்னா கர்த்தர் நம்மளை வெறுக்கிறார். நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். நம்ம பாழானதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கடைசியா 5வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் பெற்றோருக்கு மனநோவா இருந்தான். வாலிப தங்கச்சிமாருக்கு சொல்லுவேன், தம்பிமாருக்கு சொல்லுவேன், உங்க பெற்றோருக்கு ஒரு கால் நீங்க மனநோவா இருக்கக்கூடாது. அவனுக்கு தெரியும் இஸ்மவேலுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணா அம்மா அப்பாக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அறிஞ்சே அப்படியே வசனம் இருக்கு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, அவன் அறிஞ்சே போய் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணானா. அவர்கள் அந்த ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு மனநோவா இருந்தாங்களாம். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு காலம் வார்த்தையினால நீங்க மனநோவா இருக்கக்கூடாது. உங்க செய்கையினால பெற்றோருக்கு நீங்க மனநோவா இருக்கக்கூடாது. நீங்க அப்பா அம்மாவுக்கு மனநோவா இருக்க 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 கர்த்தர் உங்களை வெறுத்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கணும். லிசன், வாலிப தங்கச்சிமார், மொபைல்ல ஏசப்பாவுக்கு மனநோவை உண்டாக்காதீங்க. மொபைலை நன்மைக்கா பயன்படுத்துங்க. வாலிப தம்பிமாருக்கு சொல்லுவேன், ஒரு காலம் பெற்றோருக்கு மனநோவா இருக்கக்கூடாது. 5 பாயிண்ட் கடகடா சொல்லி முடியுங்க பார்க்கலாம். நம்பர் 1, அலட்சியம் பண்ணினான். பெரியவங்க சொல்லுங்க, விட்டு போட்டான். வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. 3, வன சஞ்சாரியா இருந்தான். இங்க கூட்டம் நடக்கும், அவன் அப்படியே பேங்குக்கு போவான். இங்க கூட்டம் நடக்கும், அவன் அப்படியே விருந்து வீட்டுக்கு போவான். இங்க கூட்டம் நடக்கும், அவன் அப்படியே ஆஸ்பத்திரியில் யாரையோ விசாரிக்க போவான். வன சஞ்சாரியா இருந்தான். அடுத்து, தாமதித்து கொண்டிருந்தான். பெற்றோருக்கு மனநோவா இருந்தான். இருக்கிற இடங்களை ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவர் என்னை வெறுக்கப்பாது, என்னை நேசிக்கணும் உள்ளவங்க மட்டும் இருக்கிற இடங்களை எழுப்பி நிற்கலாம்.